அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னோட இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விழிப்புணர்வு, அது கூட மக்கள் மத்தியில் எல்லாரும் இதை பற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பகுதி 19 நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த். அது அந்த ஒரு தலைப்பை பற்றியது தான். அதில் இந்த 19வது பகுதியில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எந்த ஒரு உடல் குறைபாடை பற்றி நான் இதில் பேச போகிறேன்னா, அதாவது இந்த தோல் வியாதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த தோல் வியாதி அப்படிங்கிறதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது? எப்படி அது நமக்கு ஏற்படுது? இந்த விஷயங்கள் பற்றியது தான். தோல் வியாதி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா, அந்த தோலில் 7 அடுக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேல் அடுக்கு ஒவ்வொரு முறை நம்ம குளிக்கும்போது அந்த தோலில் தேய்மானம் ஏற்படும் போது அது அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் உருவாகும். அடியில் இருக்கக்கூடிய இதிலிருந்து, அந்த அடுக்குலேருந்து நம்ம என்ன சொல்கிறதுனா, ரத்த ஓட்டத்தினுடைய இதெல்லாம் கழிவுலாம் அதுலேருந்து வடிகட்டப்பட்டு அப்புறம் வியர்வை சோர்வைகள் மூலமாக வெளியேறுது. இதில் தோல் வியாதி அப்படிங்கிறது என்ன, ஒரு எதனால் ஏற்படுது, ஏன் அந்த தோல் வியாதினால் நம்ம மக்கள் அவதிப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு, அதை பற்றின ஆராய்ச்சி முடிவு என்ன கிடச்சிருக்கு. என்னுடைய தரப்பில் அதை பற்றின ஒரு தீர்வு என்ன சொல்ல வரேன்னா, இந்த குறிப்பாக இந்த மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் உணவுகள், பாசிகள், பூஞ்சைகள், அதனுடைய உற்பத்தி பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அதிக அளவில் சாப்பிடும்போது தான் என்ன ஆகுதுன்னா இந்த தோல் வியாதி அப்படிங்கிறதே வருது. குறிப்பாக நம்ம மற்ற மாமிச பொருட்களை விட இந்த கடல் உணவுகள்னு சொல்லக்கூடிய மீன், இறால், அப்புறம் நண்டு, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த பொருட்களில் என்னன்னா, நம்ம அந்த பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினத்தினுடைய ஒரு ஆதிக்கம் அதிகமாக, தீவிரமாகவும் அதிகமாகவும் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதான் ஒரு அளவுக்கு மேலே அந்த பூஞ்சையினுடைய உற்பத்தி பொருட்களை உட்கொள்ளும்போது, சாப்பிடும்போது அல்லது உண்ணும்போது அந்த ரத்தத்தில் கலந்து, அதுவும் குறிப்பாக நம்ம மாமிசம் சாப்பிட்றாங்கன்னாவே இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் கலந்து அதை வயிற்றுக்குள்ளார அனுப்பி அந்த வயிற்றுல இருந்து மறுபடியும் ரத்தத்துக்குள்ளார கலக்கிறதுக்காக அந்த வெங்காயம் பூண்டை வந்து போட்டு கலந்து சாப்பிட்றாங்க. அந்த வெங்காயம் பூண்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜவ்வு வழியாக எல்லா பொருட்களையும் ரத்தத்தில் போய் கலக்க வைக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ரத்தத்தில் கலந்து மறுபடியும் அந்த 7 அடுக்கு வழியாக அந்த உடல் முழுக்க இது வந்து இந்த பொருளில் சத்தான பொருளாக இதில், அதாவது இந்த பொருள் போய் தேவையில்லாத பொருளை ஒட்டி அதை வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருளாக அப்படின்னு அனுப்பி அதை சுற்றி அடித்து கடைசியில் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, அந்த தோல் வழியாக இது வந்து ஒவ்வாத பொருள், இதை வெளியேற்றி ஆகணும். அதனால் என்ன சொல்கிறது, மூத்திரத்தில் இருந்து நம்ம ஒரு காது அழுக்காக இருக்கட்டும், மூக்கு அழுக்காக இருக்கட்டும், கண்ணில் வரக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், தோல் இதாக இருக்கட்டும், அந்தந்த வழியில் அதுக்கு என்னென்ன வழிகள் தோணுதோ அந்தந்த வழிகள்லாம் வந்து எப்படியாவது எட்டி குதிச்சு நம்ம வெளியில் போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தத்தை உள்ளுக்குள்ளார ரத்தத்தில் இருந்து கொடுக்குது. அப்போ என்னன்னா, அப்போ அவன் முன்பு நல்ல காய்கனிகள், கீரைகள், பழங்கள், பால், தயிர், மோர் இந்த மாதிரியான பொருட்களை சாப்பிட்டுட்டு இருந்தவன் அந்த பொருட்கள் நம்ம ரத்தத்தில் இருக்கும்போது அந்த பொருளை வந்து என்ன பண்ணோன்னா, எப்படின்னா இது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான். முதல்ல உள்ளே நுழைஞ்சதை முதல்ல வெளியேறி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம இப்போ மீன்கிற ஒரு இப்போ இது வந்து மாமிசத்தை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சிக்கன்னு சொல்லக்கூடிய அந்த கோழியினுடைய மாமிசமாக இருக்கட்டும், அல்லது ஆட்டினுடைய மாமிசமாக இருக்கட்டும். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு விழிப்புணர்வு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஆடு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஆட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து கொழுப்பு அதிகம், பகுபடாத கொழுப்புகள் அதில் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் வந்து தவிர்க்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாமிசமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் குறிப்பாக இந்த தோல் வியாதி எதனால் வருது அப்படிங்கிறது அதனுடைய ஒரு விஷயத்தை நான் வந்து அடிப்படையாக வச்சு அதில் நான் இந்த தகவலெல்லாம் சேர்த்து வைக்கிறேன். அதில் அந்த மீனுங்கிற பொருள் என்ன பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம உடலில் ரத்தத்தில் செல்கள், திசுக்கள்னு அப்புறம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லேயும் தங்கி இருக்கக்கூடிய இது எல்லாம் சத்து பொருட்கள் எல்லாத்தையும் போய் ஒட்டி அதை எடுத்துகிட்டு வந்து அதை வெளியேற்றும். நம்ம என்ன நமக்கு வந்து நல்லது, ஒரு பயனுள்ளது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வாமை பொருட்களை நம்ம உணவாக உட்கொள்ளக்கூடிய பொருட்கள் போயிட்டு அதை ஒட்டி அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஒரு பகுப்பு ஏற்பட்டு என்ன ஒன்று நம்ம உடம்புல நல்ல செல்கள், நல்ல ஒரு உயிரணுக்கள்
உருவாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த மீன் சாப்பிட்றதுனால, கடல் உணவுகளை, கடல் பாசி அல்லது கடல் உணவுகளை சாப்பிட்றதுனால அது என்ன பண்ணணும்னா நல்ல பொருட்களை வந்து போய் ஒட்டி எடுத்துகிட்டு வந்து அது பெரும்பாலும் பார்த்துட்டோம்னா இந்த பூஞ்சை என்ன பண்ணுதுன்னா மற்ற இடங்களில் எப்படின்னா ஒரு சின்ன துவாரம், அந்த துவாரத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து அதை வெளியேற்றுற மாதிரியான வழிகளில் அது வெளியேறாமல் எங்கெங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய இடமா, இப்போ தோல்னு வச்சுக்கோங்களேன், தோல் அடைய 7 அடுக்குகளை தாண்டி வர வைக்கிறதுக்காக அந்த 7 அடுக்குகளையும் போட்டு கிளின்னு கிழித்து அதுக்கப்புறம் அதை வெளியேற்றுது. ஏன் வெளியேற்றுது? நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பூஞ்சி நிறைஞ்ச ஒரு பொருளானது நம்ம உள்ளே போகும்போது அந்த அதனுடைய வேலைகள் இவ்வளோவா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அது எப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சத்து பொருட்களை படிப்படியாக வெளியேற்றி இந்த பூஞ்சையினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகுது. இந்த பூஞ்சையினுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக என்ன ஆகும்னா முன்பு நம்ம உட்கொண்ட அந்த பூஞ்சையை வெளியேற்றுறதுக்கு தற்சமயம் உட்கொண்ட பூஞ்சை ஒரு அழுத்தம் கொடுத்து அதனுடைய ஆதிக்கத்தை ஏற்கனவே இந்த பூஞ்சை மேலே செலுத்துது. இந்த ஒரு காரணத்தினால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தோல்வியாதிங்கிறதே ஒரு மனிதனுக்கு வருது. உள்ளுக்கூட ஒவ்வாமை பொருள் இருக்குது. ஒவ்வாமை பொருள் ஏற்கனவே நம்ம உட்கொண்டு இருக்கிறோம். அந்த ஒவ்வாமை பொருள் நம்ம ரத்தத்துலேயும் செல்கள் திசுக்கள்லேயும் வந்து மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்குது. இதயத்தை சுத்திகரிக்கப்பட்டு திரும்ப அந்த பூஞ்சையே உடலுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பூஞ்சை அது படிக்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். எப்போ மறுபடியும் அடுத்தடுத்தது நம்ம சாப்பிட்றோமோ அந்த மாமிசத்தை, அந்த கடல் உணவுகளை திரும்ப என்ன பண்ணணும்னா அது நீ முன்னாடியே வந்துட்ட, நீ இந்த உடலில் இது பண்ணி நல்லா வாழ்ந்துட்ட, நாங்கள் இனிமேல் வாழ போகிறோம், எனக்கு இடம் வேணும், உன்னையும் நான் வெளியே அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா பழைய பூஞ்சையை இதை அனுப்பிட்டு மறுபடியும் புது பூஞ்சையாக வருது. இது என்ன ஆகுதுன்னா திரும்ப செஞ்ச தவறையே செஞ்சுட்டு இருக்கிறதுனால உடலில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இருக்குதில்ல. இது குறிப்பாக யாருக்கு பொருந்துது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அமெரிக்கா, யூகேன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டிஷு, அப்புறம் இந்த மாதிரி மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில் இது திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா உடல் ஆரோக்கியம் குன்றி போய் அவங்களுக்கு ஒரு எலும்பில் ஒரு வலு இல்லாமல், அதே மாதிரி உடலில் ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல், வேறு ஒரு வெயில் அடிக்கக்கூடிய ஒரு உஷ்ணமான தேசங்களுக்கு, நாடுகளுக்கு அவங்க போனாங்கன்னா அங்கே அவங்களால ஒரு வெயிலில் போயிட்டு வர முடியாத நிலமை அவங்களுக்கு உருவாயிருது. ஏன்னா வெயிலுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அவங்களுக்கு இருக்கிற தோல் என்ன ஆகுதுன்னா அப்படியே உரிய ஆரம்பிச்சிருது. அந்த பிரச்சனை அவங்களுக்கு ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா அது உடம்புல எண்ணெய் தேய்ச்சிட்டு படுத்துக்கிறாங்க. எண்ணெய் தேய்க்கிறதுனால என்ன ஆகும்? எண்ணெய் தேய்க்கிறதுனால அது மேலே ஒரு அடுக்கு உருவாகும். சூரிய ஒளி வந்து படாமல் அதில் ஒரு காப்பாற்றும். ஆனால் அது வந்து நிரந்தர தீர்வாக இருக்காது. நிரந்தர தீர்வு என்னென்னா ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கிறவங்களோ அல்லது ஒரு பழுப்பு நிறம்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் கலரில் தோல் இருக்கிறவங்களோ அவங்கள மாதிரியான ஒரு தோளுடைய அமைப்பு இருக்கணும். 7 அடுக்குகள் இருக்கணும். 7 அடுக்குகள் இல்லாமல் வெறும் ஒரு அடுக்கு மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது சீக்கிரமாகவே ஒரு என்னென்னா வெயில் பட்டுச்சுன்னா உறிஞ்சு போய் அதனுடைய தன்மையை காமிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மீனுங்கிறத கடல் உணவு, மீனுன்னு தவிர சொல்லிட்டேன், குறிப்பாக சொல்லக்கூடாது. பொதுவாக கடல் உணவுகளில் நம்ம என்ன பண்ணணும்னா தவிர்த்து தான் ஆகணும். 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அதை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா 6 மாதம் அல்லது 1 வருடத்துக்கு ஒருக்கா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஆசை தீர சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். இன்னொன்று உடலில் அது தேவைக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தாது. நாம் தொடர்ந்து எதை உட்கொண்டுகிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய பாரம்பரியமான தானியங்கள், கீரைகள், பருப்பு வகைகள், கொட்டைகள், அப்புறம் பழங்கள், பால், தயிர் முறை இது மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா என்ன ஆகும்னா அந்த பூஞ்சையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி அதுக்கப்புறமா 7 அடுக்குகளை உருவாக்கி அப்புறம் வெள்ளைத்தோலாக இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை என்ன ஆகும்னா 7 அடுக்கு பகுதியாக மாற்றும். இப்போ வெள்ளைத்தோலாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வெள்ளைத்தோலாக இருக்கக்கூடிய அந்த அடுக்கும் பூஞ்சையினால் உருவானது. அந்த பூஞ்சை ஏன் வந்து வெள்ளையாக அதை தன்னைத்தானே கட்டமைச்சுது அப்படின்னா அந்த சூரிய ஒளியை வந்து உடலுக்குள்ளார அனுப்பாமல் அங்கே ஒரு வியர்வை சுரபியினுடைய பங்கை ஏற்படுத்தாமல் அதை அப்படியே எதிரொலிச்சிடும். அந்த சூரிய ஒளியை எதிரொலிச்சிடும் என்றைக்காவது. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் வருஷத்துக்கு 1 மாதம்தான் கோடை காலமே வருது. நமக்காவது பரவாயில்ல ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு அப்படியே அதனுடைய அந்த பருவம் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே நகர்ந்து ஒரு 4-5 மாதங்கள் வரைக்கும் நீடிக்குது. ஆனால் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 1 மாதம் தான் வந்து அது கோடை காலம். அமெரிக்கா மாதிரியான இப்போ தேசங்களில்
அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு? அப்போ வெயிலினுடைய ஒரு அதனுடைய பயன்பாடு நமக்கு தேவை. அதனுடைய பயன்பாடு இருந்ததுனால தான் உடலில் பல ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். பல உடல் கட்டமைப்புகள் இயற்கையாக மேம்படும். இதனால் நம்ம என்னன்னா தோலில் நம்ம வெள்ளைத்தோலாக இருக்கனால அது ஒரு கவர்ச்சியாக இருக்குது. அது நம்ம என்ன சொல்கிறதுனா அவங்கள பார்த்து நம்ம மரியாதை கொடுக்க தோணுது, அவங்க நல்லவங்கன்னு நினைக்க தோணுது. அப்புறம் இன்னும் என்ன சொல்லிட்டோம்னா வெள்ளைத்தோலாக இருக்கிறவங்க பொய் பேச மாட்டாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இயற்கையாக நம்ம சிந்தனையில் ஏற்படுறதுக்கான காரணம் அவங்க உடல்லையும் அது அவங்களோட உடலில் அந்த வெள்ளைத்தோலாக இருக்கவங்களுடைய உடலில் இப்போ பூஞ்சை பெரும்பான்மையாக இருக்குது. நம்ம இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய தோலில் அந்த என்ன சொல்கிறது இந்த பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடலில் அது என்ன குறைவாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா நம்மளும் நம்ம இந்த மஞ்சள், அப்புறம் தானியங்கள், கீரைகள், பருப்புகள், காய்கனிகள், பழங்கள், பால் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுனா நம்மளுடைய உடலில் அதனுடைய அளவு, அதனுடைய தாக்கம் ஒரு 58% 60% அதாவது 58% 60% நம்ம இயற்கையோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம சாதகமாக இருக்குது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 40-50% அது நம்ம பூஞ்சையினுடைய பாதிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இது என்ன ஆகுனா நம்ம பூஞ்சை நான் ஏற்கனவே சொன்னதான் பூஞ்சை என்ன பண்ணுன்னா தன்னை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு முழு என்ன சொல்கிறதுனா பூர்த்தியான ஒரு தன்மை இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு காமிக்குது. அப்போ காமிக்கும் போது என்ன ஆகுனா அந்த பூஞ்சிக்கு ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்துட்டோம்னா ஒரு சத்து இருக்காது. ஒரு மண், ஒரு வெங்காயம் நம்ம சொல்லக்கூடாது, ஒரு மண், ஒரு விஷயமும் ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது. ஆனால் அது என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே வந்து ஒரு விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பூஞ்சையினுடைய இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய குணம் தான் நமக்கும் வரும். நம்ம நல்லா உழைக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. நல்லா என்ன சொல்கிறது நல்ல பேர் வந்து உண்மையாக எடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வராது. ஏன்னா அதுவுமே வந்து பாக்டீரியா மாதிரியான ஒரு நுண்கிருமி தான். அதுவும் மூளையில் போய் உக்காந்துச்சுன்னா அதுவும் பாருங்கள் நம்ம மூளையினுடைய இயற்கை தன்மை எப்படிப்பட்டது. அந்த மூளை வந்து நல்லா சிந்திக்கணும், அழிவு நோக்கி போகக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சிந்திக்காமல் நம்ம இது எதிர்காலத்தில் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம், அழிவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனால் அதுவே பாக்டீரியா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு இந்த மூளை இந்த மாதிரியான உறுப்புகள் அல்லது திசுக்கள், செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற ஒரு உடல் உறுப்புகளினுடைய ஒரு தன்மையை நம்ம வலுப்படுத்தி வச்சிட்டோம்னா நம்மளுடைய அந்த ஒரு மூளையை என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா கெட்ட விஷயம் இது கெட்டதாக எது போய் முடியும். அப்படி கெட்டதாக முடியறதுக்கு நமக்கு இயற்கையில் என்னென்ன மாதிரியான சோதனைகள் இருக்குது, நமக்கு எதிராசி இயற்கையில் என்னென்ன இருக்குது. அப்போ பூஞ்சையை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம பாக்டீரியா இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம உணவாக எடுத்துக்கணும். அதில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ இந்த பூஞ்சைங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதனுடைய ஒரு தன்மையை இனப்பெருக்கத்தினுடைய உணர்வை ரொம்பவே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு என்னாகுனா இப்போ சமீபமாக இதில் அமெரிக்காவில் நடந்தது பார்த்தீங்களா? அதாவது LGBTQ அப்படின்னு சொல்லி, அதாவது நான் ஆண் உடலாக இருப்பேன் ஆனால் பெண்ணுடைய ஒரு உணர்வு இருக்கும், பெண்ணாக இருப்பேன் ஆணுடைய உணர்வாக இருக்கும், அதாக இருக்கும் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை வந்தனால டொனால்ட் ட்ரம்ப் நீ ஆண் அல்லது பெண்ணாக மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த அந்த மாதிரியான ஒரு கோமாளித்தனமான கிறுக்குத்தனமான எண்ணத்தை என்ன ஆகுனா இந்த பூஞ்சை தான் நமக்கு கொடுக்குது. ஒரு நம்ம என்ன மாதிரியான கட்டமைப்பில் இருக்கிறோம், கட்டமைப்பு நமக்கு எது வந்து அத்தியாவசியம், இந்த விஷயத்தை நம்மளுடைய சிந்தனை நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஆற்றல் மிகுந்த ஒரு உயிர், நம்மளுடைய ஆற்றல் நேர்மையான ஒரு பாசிட்டிவான பாதையில் தான் இருக்கணும். அது எதிர்மறையாக போயிடக்கூடாது. அதனால் இந்த தோல்வியாதி அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளோ இருக்குது. இந்த விஷயத்தை நல்லா ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் அசோசியேஷனுக்கு அல்லது ஆர்கனைசேஷனுக்கு இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். அதை என்னால் முடிஞ்ச அளவு தகவலை எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய காணொலியில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். தவறாமல் என்னுடைய காணொலிகள் எல்லாமே பாருங்கள். பார்த்து அதனுடைய அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆய்வுகளை மேற்கொள்கிறத நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த காணொலியில் நிறைய நல்ல புது விஷயங்களை சொல்லியிருந்திருப்பேன். இந்த விஷயங்களை உங்களுக்கு யாருக்கு பார்க்கணுன்னு தோணுதோ, அவங்களுக்கு யார் பார்த்தா இதை ஒரு நல்ல ஒரு சிந்தனைக்கு போய் சேரணும்னு தோணுதோ அவங்களுக்கு இதை பகிர்ந்து வைங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுடைய வீட்டு வாசல் தேடி வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தேடி வந்துடும். நல்ல ஒரு பயனுள்ள விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏதாவது தவறான விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா
எனக்கு நீங்கள் குறிப்பிடுங்க. அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடுங்க. நான் கண்டிப்பாக அதை நான் என்ன மாதிரியான தவறு நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து அதையும் நான் ஆய்வு செஞ்சு அதை நான் திருத்தி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த காணொளிகளில் சரியான விஷயங்களை நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.